பாபாவின் அனுமதி இல்லாமல் நம் வாழ்க்கையில் எந்த நிகழ்வும் நடக்காது. பாபா தன் பக்தர்களுக்கு பல்வேறு விதங்களில் அருள் பாலித்திருக்கிறார். சில நேரங்களில் நேரடியாகவும் பல நேரங்களில் மறைமுகமாகவும் பக்தர்களை நல்வழிப்படுத்துவார். இதை பின்வரும் கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. நாராயண் அம்பேத்கர் என்பவர் பாபாவின் தீவிர பக்தர். அவர் தன் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தார். அவரின் மனம் அமைதியின்றி தவித்தது. தன் கஷ்டங்களை போக்க பாபாவால் தான் முடியும் என்று எண்ணினார். பாபா இருக்கும் சேரடிக்கு செல்ல முடிவெடுத்தார். அங்கே சென்று தனது குறைகளை சொன்னால் மனதுக்கு அமைதி கிடைக்கும் என்று எண்ணினார். தன் மனைவியுடன் சேரடிக்கு வந்தார். பாபாவை தரிசித்தார். ஆனாலும் அவரது பிரச்சனைகள் தொடர்ந்தபடியே இருந்தன. பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறினார். இறுதியாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதுதான் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கும் என்று முடிவு செய்தார். பாபா இருக்கும் இடத்தில் மரணமடைந்தால் அடுத்த பிறவியிலாவது தனக்கு நல்லது நடக்கும் என்று கருதி தீக்ஷித் வாதாவுக்கு எதிரில் இருக்கும் கிணற்றில் குதிக்க தீர்மானித்தார். அப்போது அருகிலிருந்த டீ கடை உரிமையாளர் அங்கு வந்தார். நாராயண் அம்பேத்கரிடம் அக்கல்கோட் மகாராஜ் என்பவரின் புத்தகத்தை கொடுத்து படிக்க கூறினார். அந்த புத்தகத்தின் ஒரு பக்கத்தை எதாச்சியாக அம்பேத்கர் திறந்தார். அதில் அக்கல்கோட் மகாராஜ் கிணற்றில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணினார். அப்போது பாபா தன் பக்தரின் கரத்தை பிடித்து இழுத்து அவனிடம், நீ போன பிறவியில் செய்த பாவத்தினால்தான் இந்த பிறவியில் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறாய். நீ தற்கொலை செய்து கொண்டாலும் உன்னுடைய அடுத்த பிறவியிலும் இந்த பாவங்கள் தொடர்ந்து வந்து உன்னை துன்புறுத்தும் என்ற வாக்கியத்தை படித்தார். இதை படித்ததும் அம்பேத்கரின் கண்களில் கண்ணீர் பெருகெடுத்தது. தன் முடிவை மாற்றுவதற்காகவே பாபா இப்படி ஒரு நிகழ்வை நடத்தினார் என்று எண்ணி தற்கொலை முடிவை கைவிட்டார். பின்னாளில் பாபாவின் அருளால் அம்பேத்கர் ஜோதிடம் கற்று அதில் சிறந்து விளங்கினார். அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதித்தார். தன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். இந்த கதை பாபாவின் அனுமதி இல்லாமல் நம் வாழ்க்கையில் எந்த நிகழ்வும் நடக்காது என்பதை உணர்த்துகிறது.